வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, தமிழ்நாடு பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸினுடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய வெல்லாக் பார்க், அதை பற்றிய சில வரலாற்று செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு வெல்லாக் பார்க் அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, கிபி 1891 1896 வரைக்கும் மெட்ராஸ் மாகாணத்தை ஆண்டு வந்த கவர்னர் பேர் அதுங்க. அதாவது பேரன் வெல்லாக் அப்படின்னு அவருக்கு பேருங்க. ஆக்சுவலாக தேர்ட் பேரன், இப்போ நமக்கு பேடன் பவலுக்கு தேர்ட் பேரன், ஃபோர்த் பேரன் இருக்கிற மாதிரி அவங்களையும் அந்த மரபுலையும் இருந்திருக்கு, வெல்லாக் மரபில். அதில் இவர் தேர்ட் பேரன் வெல்லாக். ஆக்சுவலாக இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா பெயில்பி லாலி தேர்ட் பேரன் வெல்லாக் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த கவர்னராக இருக்கக்கூடிய பெயில்பி லாலிங்கிற பேரன் வெல்லாக்கு தன்னுடைய ஆர்டிஸ்ட் ஒய்ஃப், தன்னுடைய அழகில் சிறந்த, தன்னுடைய ஓவியத்தில் எல்லாம் ஈடுபாடு கொண்ட தன்னுடைய ஆர்டிஸ்ட் ஒய்ஃபினுடைய சீ பிரீஸை கண்டு கழிக்கிறதுக்குன்னு, ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு உள்ள ஒரு 2 ரூம் கட்டி கொடுத்தார். கடற்கரை ஒட்டி அப்படியே நெருக்கமாக உள்ள இடங்களில் 2 ரூம்ஸு, ஒரு காரிடார், எ காரிடார் வித் 2 ரூம்ஸ். அதுக்கு லேடி வெல்லாக் பார்க் அப்படின்னு பேர் வச்சார். பொதுவாக இவருக்கு என்ன ஒரு பழக்கம்னா, இந்த வெல்லாக்ங்கிற பேரை நிறைய இடத்துல இவர் பயன்படுத்தினார்கள். அங்கே அவருக்கு ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுதே வெல்லாக் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் மேங்களூர் அப்படின்னு மேங்களூரில் இருக்க ஹாஸ்பிட்டல் பேர் வச்சார். அப்புறம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ், அதில் வெல்லாக் வார்டு அப்படின்னு ஒரு வார்டு உருவாக்குனார். அது மாதிரி இந்த வெல்லாக்ங்கிற பேரை நிறைய இடங்கள் அவர் பயன்படுத்துகிறார். இப்போ தன்னுடைய மனைவி லேடி கான்ஸ்டன்ஸ் லேசலஸ் அப்படிங்கிறவங்க, அவங்கள லேடி வெல்லாக்குன்னு சொல்லுவாங்க. அவருடைய வெல்லாக்குன்னா அவருடைய ஒய்ஃபு லேடி வெல்லாக். விமென்ஸ் கிளப் ஹவுஸுங்கிற பேரில் அந்த 2 ரூம் அமைச்சு கொடுத்தாருங்க, ஒரு காரிடாரோட. அது பின்னாளில் எப்படி பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸுக்கு யார் இதை வாங்கி கொடுத்தாங்க, அது எப்படி அது உதவியாக இருந்தவங்கலாம் யார் யார் அப்படிங்கிறத பற்றி அடுத்து வரக்கூடிய காணொளிகளில் நம்ம பார்க்கலாம்.